அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இல்லத்தரசிகள் கிச்சனில் ஆயிரக்கணக்கில் சேமிக்கிறதுக்கான ஒரு 10 டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டிப்பு, அவாய்ட் ஃபுட் வேஸ்ட். நாம் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வேஸ்ட் ஆகுறத ஸ்டாப் பண்ணணும். அதன் அடிப்படையில் நம்மளோட குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு தேவையோ அந்த அளவு மட்டும் சமைச்சோன்னாலே ஃபுட் வேஸ்ட் ஆகுறத அவாய்ட் பண்ணிட முடியும். ஃபுட்டை எக்ஸ்ட்ராவாக சமைச்சு குப்பையில் கொட்டுறது மட்டும் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. அந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நம்ம சாப்பிட்டு நம்மளோட வயிற்றுக்குள்ளே கொட்டிக்கிறோம்ல, இது நம்மளோட ஆரோக்கியத்தை ரொம்ப பெரிய அளவுலேயே பாதிக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஒரு சிலருக்கு அது ஒபிசிட்டி ப்ராப்ளமை கூட க்ரியேட் பண்ணிடும். இப்படி நம்ம அளவாக சமைக்கும்போது வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிட்டதுக்கான ஒரு ரிவார்டாக ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம சேவிங்ஸ் அப்படின்னு எடுத்து வச்சிடணும். அப்புறம் செகண்ட் ஒன், மந்த்லி கிராசரி பர்ச்சேஸ். நமக்கு ஒரு மாதத்துக்கு எந்த அளவுக்கு மளிகை சாமான் தேவைப்படுதோ அதை ஒரே டைமில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இதை நாம் ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது அதனால் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சேவ் ஆகும் இல்லையா, அந்த சேவ் ஆகக்கூடிய அமௌண்ட்டை நம்மளோட சேவிங்ஸ் அப்படின்னு செப்பரேட்டாக எடுத்து வச்சிடணும். அதையும் சேர்த்து செலவு பண்ணிடக்கூடாது. இப்படி நம்ம பண்ணும்போது நடுவில் போய் சாமான் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம அப்படி ஒவ்வொரு சாமானாக வாங்க போகிறோன்னா அந்த ஒரு சாமானை மட்டும் வாங்காமல் அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத பொருள் எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோம். அது வழியாக காசு வேஸ்ட் ஆகுறதையுமே இந்த மந்த்லி கிராசரி பர்ச்சேஸ் வழியாக நம்மளால் கம்மி பண்ண முடியும். அப்புறம் மூணாவது டிப்ஸ், சீசனல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸாக நம்ம வாங்குறது. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை அந்தந்த சீசனில் வாங்கும்போது அதோட ரேட்டும் நமக்கு கம்மியாக கிடைக்கும். அப்புறம் ஒவ்வொரு சீசன்லேயுமே நமக்கு ஒரு சில வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதிகமாக கிடைக்குதுன்னா அது நம்மளோட உடம்புக்கும் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் தான். ஸோ அந்த அடிப்படையிலையும் நம்மளோட உடம்பை ஹெல்த்தியாக நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம வீக்லி அமௌண்ட்டாக வெஜிடபிள்ஸுக்குன்னு ஒரு 250 ஒதுக்குறோமா, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சீசனல் வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கிறதுனால அதில் எக்ஸஸ் ஆகக்கூடிய அமௌண்ட்டை நம்ம சேவிங்ஸாக எடுத்து வச்சிட வேண்டியது தான். அப்புறம் நாலாவது டிப், எல்லாத்தையுமே கடையில் வாங்காமல் ஒரு சில பொருளை ஹோம்மேடாகவே நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தயிரை வீட்டிலையே உர ஊற்றி வைக்கிறது, அப்புறம் இட்லி தோசை மாவெல்லாம் வீட்டிலையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. ஏன்னா ரேஷன் அரிசி எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு கம்மியான அமௌண்ட்லேயே ஹெல்த்தியாகவும் வீட்டிலையே இந்த மாதிரி மாவெல்லாம் ரெடி பண்ணிக்க முடியும். அப்புறம் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மசாலாஸ் எல்லாம் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணி வச்சிடுறது. அப்புறம் அரிசி மாவுமே ரேஷனில் கிடைக்கக்கூடிய அரிசியை யூஸ் பண்ணியே நம்ம அழகாக அரிசி மாவும் ரெடி பண்ணிடலாம். இந்த சம்மர் சீசனை கூட இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு டைமாக நம்ம எடுத்துக்கலாம். 1 இயருக்கு தேவைப்படக்கூடிய மசாலாஸ், ரைஸ் ஃப்ளோர், இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஈஸியாக நம்ம காய வச்சிடலாம். காய வைக்கிற டைமிங்கும் நமக்கு கம்மியாக தானே இருக்கும். சம்மர் சீசன்னால் நம்மளே பயங்கரமாக காஞ்சு போயிடுறோம். ஸோ காய வைக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் காய வச்சு 1 இயருக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம மசாலாஸ், ரைஸ் ஃப்ளோர், இன்னும் வேறு என்னென்ன ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வந்துடாமல் புழு வந்துடாமல் அந்த மாதிரி நம்ம பார்த்து ஸ்டோர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கடையில் வாங்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். சப்போஸ் இதெல்லாம் கடையில் வாங்கியிருந்தால் எந்த அளவுக்கு காசு ஆகியிருக்குமோ அதிலிருந்து இந்த காசை நம்ம கம்மி பண்ணிவிட்டு இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் ஆகுமோ அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை சேவிங்ஸில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 5வது டிப், லிமிட்டடாக வெசல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பழகிக்கணும். இதனால் சிங்கில் வெசல்ஸ் சேர்றதையும் நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். அப்புறம் இப்படியே நம்ம பழகிட்டோன்னா நம்மளோட கிச்சனும் நீட்டாகவே இருக்கும். புது புது வெசல்ஸ் எதுவும் நமக்கு வாங்கணும் அப்படிங்கிற தாட்டும் நமக்கு வராது. இதனால நம்ம தேவையில்லாமல் வெசல்ஸ் வாங்குறதுடைய காஸ்ட்டை அவாய்ட் பண்ண முடியும். அப்புறம் 6th ஒன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப், ஸ்டிக்கி நோட் அண்ட் பென். இதை ரெஃப்ரிஜரேட்டர் மேலே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா கிச்சனில் நம்ம எங்கே ரொம்ப அதிகமாக பார்ப்போமோ அந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த பொருளெல்லாம் காலி ஆகுதோ அதை அப்பப்பவே நோட் பண்ணி வச்சுட்டோன்னா கிராசரியில் எதுவும் மறந்து போகிறதையும் அவாய்ட் பண்ணிக்க முடியும். வெஜிடபிள்ஸுமே வீக்லி பர்ச்சேஸாக பண்ணுறோன்னா அந்த வீக்லி ஒன்ஸே வாங்குறத நம்ம கரெக்டாக பண்ணிக்க முடியும். இதுதான் நாம் எக்ஸாக்டாக எந்த பொருளையும் மறக்காமல் ஒரே நேரத்திலேயே எல்லா மளிகை சாமானையுமே அண்ட் காய்கறிகளையுமே வாங்கிடுறதுக்கான முக்கியமான டிப். இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் 7வது டிப், ஆயில் யூசேஜை கம்மி பண்ணுறது. இதுக்கு நாம் அவிச்சு சாப்பிடக்கூடிய பொருளை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணலாம். தோசையாக மட்டுமே சாப்பிடாமல் 2 நாளைக்கு ஒரு தடவை ஆர் வீக்லி ஒன்ஸ் இட்லி சுட்டுக்கிறது, அப்புறம் நடுவில் இடியாப்பம் செஞ்சுக்கிறது, அப்புறம் ராகி சேமியா அதையும் நம்ம வேக வச்சு தான் மேக்ஸிமம் சாப்பிடுவோம். நாங்கள் அதில் தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை, நெய் இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிடுவோம். நெய் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம், சும்மா வாசனைக்காக மட்டும். அப்புறம் புட்டு செய்யலாம், கொழுக்கட்டை மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இப்படி ஸ்டீம்டு ஃபுட்டை அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது அதனால் ஆயில் வேஸ்டேஜ் ஆகுறதையும் கம்மி பண்ணிக்க முடியும். ஆயில் யூசேஜையும் நம்ம கம்மி பண்ணிக்க முடியும்.
இது நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்புறம் ஆயிலோட ரேட்டும் அதிகமாக இருக்குல்ல, இதனால கிராசரியில் வரக்கூடிய அமௌண்ட்டையும் நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். அப்புறம் 8th டிப் என்னென்னா, கேஸ் வேஸ்ட்டை அவாய்ட் பண்ணுறது. இப்போது ரீசன்ட் டேஸாக சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. போர் நடந்துட்டு இருக்கிறதுனால ரேட்டுமே கூட ஒரு 60 rupees கிட்ட கூட தான் செஞ்சுருக்கு. இன்னும் எவ்வளோ கூடும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ குறைஞ்சது ஒரு 2 மாதத்துக்காவது ஒரு சிலிண்டர் வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது உங்களோட ஃபேமிலி சைஸை பேஸ் பண்ணியுமே டிஃபர் ஆகும். 20 daysலேயே சிலிண்டர் காலியாகிற மாதிரியான பெரிய ஃபேமிலியும் இருக்கும். 3 மாதம் 3.5 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வர மாதிரியான சின்ன ஃபேமிலியும் இருக்கும். ஜென்ரலாக எவ்வளோ நாளுக்கு ஒரு சிலிண்டர் வருதோ அதை விட ஒரு 5 நாள் 6 நாள் அப்படி எக்ஸ்ட்ராவாக வர மாதிரி நம்ம கேஸ் யூசேஜ் பண்ணோன்னாலே அதுவே ஒரு சக்ஸஸ் தான். அப்புறம் 9வது டிப், நம்ம கிச்சனில் ஒவ்வொரு பொருளையுமே கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு மிளகு, சீரகம், அரிசி, பருப்பு இந்த மாதிரி பொருள் எல்லாம் ஒவ்வொரு டைம் காலி ஆகும்போதுமே அந்த கண்டெய்னரை நீட்டாக வாஷ் பண்ணி காய வச்சு அப்புறமா தான் ரீஃபில் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணும்போது அந்த பொருளோட ஃப்ரெஷ்னஸ் கம்மியாகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். வண்டு புழு எதுவும் அந்த பொருள் வீணாகிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நம்மளோட கிச்சனுமே எப்போதுமே நீட்டாகவே மெயின்டைனும் ஆகும். அப்புறம் ஃபைனல் ஒன், ஹெல்தி ஃபுட் கன்சியூம் பண்ணுறது. அப்பப்போ லேடிஸ் உளுந்தங்களி சாப்பிட்டுக்கலாம். ஜென்ஸ்லேயுமே ஐடி ஜாப்ஸ் பார்க்குறவங்க, அப்புறம் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி டெலிவரி ஜாப்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதிகமாக பேக் பெயின் வரும் இல்லையா, அவங்களுமே கூட இந்த உளுந்தங்களி கன்சியூம் பண்ணும்போது பேக் பெயினை அவாய்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் ப்ரோட்டீன், ஃபைபர் இந்த மாதிரி எந்தெந்த சத்துக்கள் எல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே சரி விகித முறைப்படி நம்ம சாப்பிட்டுக்கிறதுக்கு பார்க்கணும். டெய்லியுமே ஒரே மாதிரியான சத்துள்ள பொருளாக சாப்பிடாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்து நமக்கு கிடைக்கிற மாதிரி, அப்புறம் ஒருவேளை ஃபுட்லேயே எல்லா சத்துக்களுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படியெல்லாம் நம்ம பார்த்து சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த்தை நல்லபடியாக மெயின்டைன் பண்ண முடியும். இது வழியாக ஹாஸ்பிட்டலில் போய் பல்கான ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பல வகைகளில் கிச்சன்லேயே நம்மளால் ஆயிரக்கணக்கான அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல டிப்ஸ் கூட இருக்குது. ஹோட்டல் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தோணக்கூடிய டிப்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நானும் ட்ரை பண்ணுறேன், மற்ற பேருக்குமே கூட ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.